விசுவாசத்தின் காரணராகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறீங்களோ அவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர்னா என்ன, அது நதினா என்னன்றதை நேற்று தினத்துல நம்ம விவரமாக நம்ம தியானித்தோம். அப்போ இயேசு பேசுகிற, தைரியமாக பேசுகிற அந்த வார்த்தைகளை வைத்து பாருங்க, என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இதை பார்த்துட்டு ஜனங்கள் அநேகர் என்ன பண்ணாங்க, இதை கேட்ட போது அவங்க நினைக்கிறாங்க, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி தான், உண்மையான தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ளாக அங்கு விசுவாசம் வருகிறது. ஆனா அதே நேரத்துல அங்கு ஜனங்களுக்குள்ளாக அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து விதவிதமான ஒப்பீனியன்ஸ், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய யோசனைகளை அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. சிலர் கிறிஸ்துன்றாங்க, சிலர் இவர் மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க கிறிஸ்து மேசியா இங்க இருந்தா கலிலேயாவில இருந்தா வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஏன் கலிலேயாவில இருந்தா வருவார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்ப இருந்த இடம் கலிலேயா. ஆனா அவர் உண்மையாகவே தீர்க்க தரிசன வார்த்தையின் படி அவர் உதித்த இடம் பெத்லகேம் தான். இயேசு பிறந்த மாட்டுத்தொழுவத்துல பிறந்த இடம் பெத்லகேம் தான். அப்ப வேத வாக்கியத்துல இருக்கிறது தான் சரியா நடந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு வேதம் தெரிஞ்சும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் தெரிந்தும் கிறிஸ்து அவர்தான் என்று கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அவங்க கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு நாம இந்த வசனங்களில் தியானிக்க போற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு அவங்களுடைய செய்கைகள், அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, இயேசுவை விசுவாசிச்சாங்க, சிலர் அவரை என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க. இதனால ஒரு பெரிய பிளவு ஜனங்களுக்குள்ளாக அங்கு பெரிய பிளவு காணப்படுகிறது. அப்போ அங்க பார்க்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பாதையில நம்ம போகும்போதும் பாருங்க, இங்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு மத்தியில எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மன ஆவி ஒன்னா அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது, நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒரே கூட்டத்துல சிலருக்கு வெளிப்பாடு இருந்தது, இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசி என்று, சிலருக்கு இல்லை. அப்போ நாமும் எப்படிப்பட்ட கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்? வெளிப்பாடுள்ள கூட்டத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய ஆவி ஒரே மாதிரி திங்க் பண்ணுதா அப்படின்றத பகுத்தறிய வேண்டும். நம்ம சரியான கூட்டத்துல தான் இருக்கோமா, சரியான வெளிப்பாடோடு கூட இருக்கோமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நிதானித்து அறியணும். நமக்கு வெவ்வேறு பிளவுகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் நம்மளை என்ன செய்யும், ஒன்றாக இணைக்கிறதா இருக்கிறது. உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் ஒரே மனதோடு செயல்படுவார்கள், வெளிப்பாடோடு இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்தோடு கூட நம்ம இருக்கணும். அதே போல மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய சத்தியம், இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து நாம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்மளை என்ன செய்ய போகுது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுது. அப்படி நம்ம விசுவாசிக்கலைன்னா நம்ம என்ன செய்யும், நம்முடைய பாதாளத்துக்கு, பாவத்தின் சம்பளம் மாறணும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ நாம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா அப்படின்றத நாம என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்நோக்கிற சவால்கள், நம்மளை சுற்றிலும் வேற வேற ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தவங்க இதை ரைட்டுன்னுவாங்க, ஒருத்தவங்க இதை வேண்டான்னு, இது தப்புன்னுவாங்க. அப்போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளுகிறது? நாம் சரியான காரியத்தை நம்ம சரியான காரியத்தை தான் நம்ம தெரிந்திருக்கிறோமா அப்படின்றத, சரியான பாதையில் தான் போகிறோமா, எப்படி நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடணும். சத்தியத்தை நம்ம அறிகிற பிரகாரம் வெளிப்பாடோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவரே, வேதத்தை அறிகிற பிரகாரமாக அறிய நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்போது ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பேசுவார், நம்மோடு கூட பேசுவார். இப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம சரியான விசுவாச ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோமா, அல்லது விசுவாச குறைச்சல் நம்மகிட்ட இருக்கா? நம்ம ஆண்டவர்கிட்ட நோக்கி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கணும். எனக்கு இருக்க சந்தேகம்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, நாம் தெரிந்து கொண்டதை, அந்த வெளிப்பாட்டை, நம்ம விசுவாசத்தை, கிறிஸ்துவின் அன்பை, சத்தியத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களும் என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுக்கு உம்முடைய அன்பின் ஆழத்தை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசமானது உம்முடைய சத்தியத்தில் ஆழமாய் பதிந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த, ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து அதன் மூலமாய் நாங்கள் நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு நாளுக்கு நாள் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. துதிக மகிமையாவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.